சரியாக பார்க்க முடியல, இந்த பொருளெல்லாம் தொடச்சி கூட வைக்க முடியல. எல்லாரும் வந்து பார்க்குறவங்க வந்து இந்த கடை சுத்தம் இல்லை, இந்த கடை ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்னை விட்டு போகிறாங்க. எனக்கு என்னமோ சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வர மாட்டேங்குது, இந்த தொழிலை என்னால் பார்க்க முடியல அப்படின்னாரு. அப்போ வந்து இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். உடனே அந்த கடைக்காரருக்கு நான் ஜெபம் பண்ணுறேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அவன்கிட்ட சொன்னேன், பிரதர் ஒன்று பண்ணுங்க, டெய்லி காலையில் எழும்பும்போது இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே நீங்கள் பழுது பார்த்து கொடுங்க, நீங்கள் பழுது பார்க்கக்கூடிய பலன் தாங்க அப்படின்னு கத்திடத்தில் கேளுங்க. ஒரு 3 மாதம் தாண்டி மறுபடியும் அந்த மளிகை கடைக்கு போகும்போது அந்த மளிகை கடை பார்த்திங்கன்னா அவ்வளவு அழகாய் புதுமையாக்கப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன்.